ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த எபிசோட்லேருந்து தேவனுடைய குட்னஸ், எவ்வளவு நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற தலைப்பில் குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அவருடைய கிரியைகள் நல்லது. அவருடைய படைப்புகளில் முதல் சிருஷ்டிப்பே அல்லது முத்தாய்ப்பான சிருஷ்டிப்புன்னு சொல்லும் பொழுது மனிதன், அந்த மனிதனுக்குள்ளே எவ்வளவு நல்ல காரியங்களை தேவன் படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது பூமியில் இருக்கிற அனைத்து பிராணிகள், விலங்குகள், மாம்ச தேகம் உள்ள யாவும், இன்னும் பூமி முழுவதும் அவருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவ்வளவு நல்லவருங்க. அவர் எல்லாத்துக்கும் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லாதது போல எவ்வளவு வேணும் ஈவில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதே இதை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரிங்களேன். அதே வசனம் சங்கீதம் 136 அதிகாரம் 1 வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அதே தான் நான் திருப்பியும் சொல்ல போகிறேன். காட் இஸ் குட். இந்த காட் இஸ் குட் அப்படிங்கிறத நம்ம எல்லா வகையிலையும் பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். நிறைய விஷயம் தேவன் தந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி சொல்லலாம்? இப்போ உங்களுக்கு எனக்கும் பசி எடுக்குது. பசி எடுத்த உடனே டக்குன்னு இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணி அப்படியே ஏதோ ஒரு ஃபுட் எடுத்து போட்டு கதை ஜிப்பு போட்டுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல. வேலை ரொம்ப ஈஸி, டைஜஸ்ட் ஆகி அல்லது இந்த உணவுக்குள்ள வெளியே போய் அது கீழே லேண்ட் ஆகி அப்படிங்கிற வேலையே இல்லாமல் டக்குன்னு இந்த பக்கம் ஒரு ஜிப்பு மாதிரி இருந்துச்சு, அப்படி ஓப்பன் பண்ணோமா, எல்லாத்தையும் உள்ளே போட்டோமா, க்ளோஸ் பண்ணோமான்னு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தாரு. என்னது? நாவினுடைய சுவை அரும்புகள். அதனால தான் நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்குறோம், இனிப்பு போதுமா வேண்டாமான்னு கேட்குறோம், ஒரு டீ குடித்தா கூட அதில் சுகர் எப்படி போடணும்னு சொல்கிறோம், காஃபி குடித்தா கூட ஸ்ட்ராங்காக இருக்கா லைட்டாக இருக்காங்கிறோம். இந்த சுவை அரும்பை மட்டும் எடுத்துட்டாருன்னா வெஜ்ஜு ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டலுங்கிறது இருக்காது, டீ கடை இருக்கா, சுகர் டீயா லெமன் டீயா கான்செப்டே இருக்காது. அப்போது இதெல்லாம் அவசியமே இல்லை. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஊற்றிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் சில ப்ளஷர்ஸை அனுபவிக்கணுண்டே தேவன் வச்சார் பாருங்களேன். சரி, இப்படி பாருங்களேன். இந்த மலைப்பாதை வழியாக நடந்து போகிறீங்க, நிறைய மலர்கள் அந்த பக்கம் அப்படியே அழகழகாக பூத்துருக்கு. அதை பார்க்கும்போதே பக்கத்தில் டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்து டிபி வச்சு 4 பேருக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறோம்ல. தப்பாக சரியாக நான் சொல்ல வரல. பட்டு அதனால் என்ன பிரயோஜனம்? ஆனால் நம்ம அதை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக இதை வச்சார். இன்னும் நிறைய பூக்கள் நறுமணம் வீசுது. இந்த ஸ்மெல்லுனால, நறுமணத்தினால, அந்த ப்ளீஸிங் அரோமாவால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கும் அது அவசியம் இல்லைல்ல. ஆனாலும் வச்சார். ஏன்னா நான் சந்தோஷப்படணும்னு சொல்லி. அப்போது என்னுடைய தேவைகளை மட்டும் சந்திக்கிற தேவனாய் அவர் இல்லாமல், எனக்கு தேவையில்லாமல் ஆனாலும் என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய பல காரியங்களை வச்சுருக்கிறார். இந்த உடம்பு ஓடுறதுக்கு இயங்கிறதுக்கு உணவு தேவை. ஆனால் சுவை தேவையா? தேவையில்லை. சுகம் தேவை, ஆனால் சுவை தேவையா? அது தேவையே இல்லை. ஆனாலும் சுவைக்கக்கூடிய ஒரு கிருபை வச்சார் பார்த்தீங்களா? அவர் நல்லவர். இந்த உலகத்துக்கு மரம் செடி கொடி தேவை, ஆனால் மனம் தேவையா? தேவையே இல்லை. ஆனால் அந்த மனத்தை கூட வச்சார் பார்த்தீங்களா, நான் சந்தோஷப்படுறதுக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளுடைய ப்ளஷர்ஸ், நம்மளுடைய சந்தோஷத்தை தேவன் எதிர்பார்த்து பல காரியங்களை செஞ்சுருக்கிறார். அவ்வளோ நல்லவர். இந்த நல்லவரை போய் தான் நீங்கள் புரிஞ்சிக்கலையா ஆண்டவரே, உமக்கு கண்ணு இல்லையா காது இல்லையாலாம் கேட்குறோம். அது ஒரு விஷயம். ஆனால் எனக்கு தேவையே இல்லாத பல விஷயங்களை நான் சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவே அங்கங்கே வச்சுருக்கார் பார்த்தீங்களா? அவ்வளவு நல்லவர். சங்கீதம் 145:9 சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். எல்லார் மேலும்னா அவருக்கு பிடிச்சவங்க மேலே மட்டும் இல்லைங்க, அவரை பிடிக்காதவங்க மேலே, அவர் இல்லைன்னு சொல்கிறவங்க மேலே, அவரை கீழ்த்தரமாக பேசுகிற அவங்க மேலேயும் தயவு உள்ளவர். அதனால தான் மழை அவங்களுக்கும் மழை பெய்கிறது, அவர்களுக்கும் ஆக்சிஜன் அவைலபிளாக இருக்குது, அவங்களும் இதே பூமியில் நடக்கிறாங்க, பூமி பிளக்கலை. அப்போ அவங்களுக்கும் நல்லவராக இருக்கிறார். எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிரியைகள் மேலும், கிரியேஷன்ஸ் மேலேயும் அவர் இறக்கம் இருக்குதான். அதான் நம்ம கடந்த நாளில் படிக்கும்பொழுது பார்த்தோம்ல, பூமியின் பிராணிகளாக இருக்கட்டும், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களாக இருக்கட்டும், எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அடவிடுங்க, மாம்சத்தில் இருக்கிற எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கான். எல்லாருக்கும் அவர் நல்லவர். இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை யோசித்தோம் அப்படின்னா, அவருடைய குட்னஸோட எக்ஸலன்ஸ், அதாவது அவருடைய குட்னஸோடைய அந்த சிறப்பு அம்சத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய மீறுதலில் பார்க்கலாம். முதலாக தோட்டத்தில் கொண்டாந்து வைக்கிறாரு. வச்ச உடனே நம்மால் கொஞ்ச நாளே மீறுதல் பண்ணிட்டார். நமக்கு தெரியும், அந்த கதைலாம் நமக்கு தெரியும்.
எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ கரெக்டாக அந்த பழத்தை போய் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு கிருபை பெற்றவன். ஏன்னா அங்கே ஏகப்பட்ட பழம் இருந்துச்சு, ஏகப்பட்ட மரம் இருந்துச்சு. தோட்டத்தின் நடுவில் கண்களுக்கு விருப்பமான சுவையான அநேக மரங்கள் இருந்தாலும் கரெக்டாக எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை கரெக்டாக போய் செஞ்சாங்க நம்ம ஆட்கள், ஆதாமும் ஏவாளும். இப்படி செஞ்ச உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கணமே அழிச்சிருக்கணும் தானே. ஆனால் ஏன் அழிக்கலை? பேசிக்காக அவர் நல்லவர். அல்லது அவனை வெளியே அனுப்பி அவனுடைய கம்ஃபர்ட் எடுத்துக்கணும். வெளியே போகிறல இனிமேல் உனக்கு சுவையே தெரியாது பாரு, பழத்தை தானே சாப்பிட்ட, அந்த நாக்கு அறுத்துறேன் பாரு. பேச்சுக்காக சொல்கிறேங்க, ஏன்னா நம்ம ஊரில் அப்படி தானே செய்வோம். பழத்தை இந்த பழத்தை தானே சொன்னதை கேட்கல, அந்த நாக்கை அறுத்துறேன் பாரு அப்படின்னு இந்த நாக்கை கட் பண்ணாரா? கட் பண்ணல. இந்த கையை வச்சு தானே பழத்தை பறிச்ச, அப்போ இனிமேல் நீ கை இல்லாமல் இரு அப்படின்னு கையை துரெடுத்தாரா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த கண்ணு தானே பார்த்துச்சு, கண்ணுனால தானே அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இனிமே உனக்கு கண்கள் இருளாக இருக்க கடவுதுன்னு சொன்னாரா? சொல்லலை. தோட்டத்தட்டு வெளியே அனுப்பிச்சார். ஆனால் கையோட, கண்ணோட, வாயோட, நாக்கோட அப்படியே தான் அனுப்பிச்சார். ஏன்னா அவர் நல்லவர். இரக்கம் பாராட்டுகிறதுல அவரை மிஞ்சுவதற்கு யாருமே இல்லைங்க. இந்த இடத்துல நியாய தீர்ப்பு அவங்களுக்கு செஞ்சுருக்கணும். ஆனால் அந்த நியாய தீர்ப்பில் கூட ஒரு படி இரக்கத்தை தூக்கலை வச்சு அவங்கள அழிக்காமல் வெளியே அனுப்பிச்சார் பார்த்தீங்களா? அதனால தான் யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஏன்னா ஹீ இஸ் ஸோ குட். அவர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறதுனால தான் அந்த நேரத்தில் கூட இரக்க மேன்மை பாராட்டுச்சே தவிர நியாய மேன்மை பாராட்டவே இல்லை. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். இப்படி இரக்க மேன்மை பாராட்டுறதுனால நான் என்ன சார் செய்யணும்? அந்த இடத்துல அந்த குட்னஸ்ங்கிறது தயவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. வாசிக்கிற பாருங்களேன். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, திருப்பி அதே வார்த்தை, அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை. அவர் தயவில் பொறுமை நீடிய சாந்தம் ரிச்சாக இருக்கான். ரிச்சான்னா ரொம்ப அதிகமாக இருக்குதான். ஏன்னா அவர் குட் பேசிக்காக. அது தொடர்ந்து சொல்லும் பொழுது, ஏப்பா அதை அசட்டை பண்ணுற, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும், கோபாக்கினை நாளில் உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த அளவுக்கு தயவு பாராட்டியும் நீ திருந்தலைன்னா அப்படி யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய கோபாக்கினை. அப்போ கோபாக்கினைங்கிற விஷயம் ஏன் வருது அப்படின்னா தயவுன்னு ஒன்று இருக்க போய் தான். இவ்வளவு தயவு இருந்தும் நீ திருந்தலைன்னா அப்போது நீங்கள் கோபாக்கினையை பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த கோபாக்கினை ஏன் அவ்வளோ பெருசுன்னு பார்க்குறதுக்கு முன்னே தயவு எவ்வளோ பெருசுன்னு பார்க்கணும். இவ்வளவு தயவு இருக்கிறதுனால தான் இத்தனை முறை சொல்லியும் இவ்வளவு பொறுமையாக இவ்வளோ சாந்தமாக இருந்தோம், நான் இவ்வளோ நல்லவராக இருந்தோம், எப்படி உனக்கு எனக்கு துரோகம் பண்ண முடிகிறது? அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், தி அல்டிமேட், அதாவது மகுடம் போன்று இருக்கக்கூடிய அந்த காரியம் என்ன அப்படின்னா ஆப்வியஸாக ரட்சிப்பு. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் அப்படி சொல்லுது, காலம் நிறைவேறின போது. அதை நான் பார்க்குறேன், எப்படா அந்த மனுஷனை மீட்டெடுக்கலாம்? இவன் இவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் இவனை எப்படி மீட்டெடுக்கலாம், எப்போ மீட்டெடுக்கலான்னு சொல்லி தேவன் ஏதோ காத்திருந்தார் போல இருக்குது. காலம் நிறைவேற வரைக்கும் காத்திருந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகி, அப்படின்னா எந்த பிரமாணத்துக்கு மனுஷன் கட்டுப்பட்டு இருக்கணுமோ அதே பிரமாணத்துக்கு தன்னுடைய குமாரனை, ஏன் தன்னையவே தாம் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவன் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அந்த பிரமாணத்துக்கு தன்னுடைய குமாரனை கீழாக்கினார். இதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாராமா. காலம் நிறைவேறின போது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறதான் ரீசன். அதை தொடர்ந்து வாசிக்கிற மாதிரிலாம், தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார், மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால். யார் குமாரன்? உண்மையிலேயே அவருடைய மகன், அதாவது குமாரனாய் இயேசு கிறிஸ்து. ஆனால் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடி, யார்? எனிமீஸ் ஆஃப் காட். தேவனுக்கு மனதில் சத்ருவாக இருந்த இவனை பிள்ளையா மாத்துறதுக்கு தன்னுடைய பிள்ளைய கடவுளை ஸ்திரீனிடத்தில் பிறந்ததாக அனுப்பி பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனா அல்லது கீழ்ப்பட்டவரா அவரை வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாராமா. எவ்வளவு ஒரு நல்லவர்ல. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவருடைய குட்னஸனுடைய மகுடம் என்ன அப்படின்னா நம்மளுடைய
ரட்சிப்பு. இன்னும் தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லும் பொழுது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. எல்லாரும் மோசம், அதே வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் மகிமை இழந்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆனால் அவரை பார்த்தா சொல்கிறாரு, இந்த எல்லாரும் உடனே நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ எலெக்ஷன் ஏங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி மட்டும் என்ன நல்லவனே அவர் தேர்ந்தெடுத்தார். பொல்லாதவனா இருக்கிறவனைத்தானே நல்லவனா ஆக்குவதற்காக தேர்ந்தெடுத்தார். அப்போது எவ்வளோ பெரிய பொல்லாதவனாக இருந்தோம், அவனையும் ரட்சிக்க, ரொம்ப விடுங்க, உங்களை ரட்சிக்க, என்ன ரட்சிக்க ஏன் சித்தம் கொண்டார்? நீங்களும் நானும் அவருக்கு சத்ருவாக இருக்கும் பொழுது உங்களை என்னையும் மீட்டெடுப்பதற்காக காலத்திற்காக வெயிட் பண்ணி காலம் நிறைவேறின உடனே தம்முடைய குமாரனை ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரை அனுப்பி அதையும் தாண்டி நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுத்தி நொறுக்க சித்தமாகி உங்களை பிள்ளையா என்ன பிள்ளையா மாற்றினாரே. இதை விட அவருடைய குட்னஸை பற்றி விலக்கி சொல்வதற்கு வேறு எந்த காரியமும் இல்லைங்க. அவர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீங்க? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு தேவையானதை மட்டும் தந்தது அல்லாமல் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பல காரியத்தை, ஒருவேளை அது எங்களுக்கு தேவை இல்லாமல் கூட இருக்கலாம், நறுமணமா, நறு சுவையா, நல்ல காட்சியா, இதெல்லாம் அவசியமானது அல்ல ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய சந்தோஷத்து நிமித்தம் தேவையானதையும் தாண்டி எங்களுக்கு தந்த தேவனே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய குமாரனை பிரமாணத்திற்கு கீழானவராக்கி அவரை நொறுக்கி எங்களை புத்திரராக மாற்றினவரே, உம்முடைய அந்த குட்னஸை நாங்கள் உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக அந்த கிராட்டிடியூடோடு நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.